மனோஜ் உஷாராகி ஸ்ருதிக்கிட்ட நல்லபடியாக பேசிடுறாரு. ஸ்ருதிக்கு சந்தேகம் தான். அப்போ வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் தலையிடுறன்னு ஸ்ருதியை வந்து ரவி திட்டுறாரு. அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, இது கரெக்டாக தான் பட்டுச்சு, நீ கம்முன்று அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட சொல்லிடுறாங்க. மனோஜ் வேகமாக வீட்டுக்கு வந்து அம்மா அங்கே வாமா உள்ளே வாமா அப்படின்னு சொல்லி வேகமாக ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் கதவை அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு கவரிங் நகைக்கு போய் யாராவது ஃபோன் பண்ணி ஆஃபர் இருக்குன்னு சொல்லுவாங்களா, வேணுன்னே வந்து இந்த முத்து இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஏன்டா உனக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. என் மேலே தான் அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குது, அதனால தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு தாண்டா சொல்கிறேன், சீக்கிரம் அந்த நகையை திருப்பி வச்சிருன்ட்டு. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அந்த நகையை எப்படி திருப்பி வைக்கணுங்கிறது மட்டும் கரெக்டாக பாரு, நகையை மட்டும் திருப்பி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. மனோஜ் ரொம்ப யோசிப்பார், நகையை போய் திருப்பி அம்மா வைக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து முத்து வந்து ஃபோன் பண்ணுறாரு மீனா கிட்ட, மீனா எங்கே இருக்கிற அப்படின்னு. நான் பூ ஒரு கடைக்கு கொடுத்துட்ருக்கேங்க அப்படின்னது. உடனே வா, பார்வதி அத்தைக்கு மட்டும் இது தெரியாமல் இருக்காது, அவங்க வீட்டில் போய் நம்ம என்னென்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. மீனாவும் முத்து வந்து பார்வதி அத்தை வீட்டுக்கு பூவை கொண்டுட்டு போகிறாங்க. அத்தை உங்களை பார்க்க தான் வந்தோம், நிறைய பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும், பாட்டி மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு தான் எனக்கு பிடிக்காத பிள்ளையாக போயிடுச்சு, இப்போ பாட்டிக்கும் நான் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஆமாப்பா, அது நகை தான் கவரிங் ஆச்சே அப்படின்னதும், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு முத்து வேகமாக கேட்பார். அது வந்து அப்படின்னு சொல்ல வருவாங்க. அப்புறம் எவ்வளோ வேதனை ஆயிடுச்சு தெரியுமாங்கத்த, எங்கள் அம்மா மேலே கூட பழி வந்துருச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து முத்துக்கிட்ட வந்து அந்த நகை எங்கேயும் போயிடாதுப்பா, அது அங்கே தான் இருக்கும், வந்துடும் திரும்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்வதி. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னதும் டக்குன்னு சொல்ல வாய் எடுப்பாங்க. பார்வதி அப்படின்னு விஜயா வந்து கத்திடுவாங்க. டக்குன்னு ஷாக்காகி எல்லோரும் நிற்பாங்க. வேகமாக உள்ளே வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னது, ஏன் நாங்கள் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு முத்து அசால்ட்டாக கேட்பார். இல்லைங்கத்த அப்படின்னு சொல்லி மீனா சமாளிப்பாங்க. நாளைக்கு எபிசோடு என்னென்னா, மனோஜ் வந்து காணாமல் போன அந்த எல்லா இதையும் ஏமாற்றிட்டு போனவங்கள வந்து பிடிச்சிடுறாங்க. போலீஸ் வந்து வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. மனோஜ் வந்து அதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு போலீஸ்கிட்ட. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.